ஆட்டோமேட்டிக்காக விடும். அது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்ரிகேஷன் பண்ணி ஒரே ஃப்ரீக்வன்சியில் எப்படி தண்ணி பாயுது, எவ்வளோ அளவு கொடுக்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன் இதில் வந்து 2 விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து வெர்டிக்கல், இன்னொன்று வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், மணத்தக்காளி இருந்துருச்சுங்க. குட்டியாக பிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து மண்ணுக்கு உயிர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து போல் ஃபுல் செட்டப்போட உங்களுக்கு கார்டன் அமைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தாம்பரத்துக்கும் பக்கத்தில் உள்ள வேங்கம்பாக்கம் ப்ராஜெக்ட்டுங்க. புது வீடு கட்டி டெரஸ் கார்டன் இல்லாமல் குடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கார் பார்க்கிங் இல்லாமல் கூட வீடு கட்டுங்க, ஆனால் கார்டன் இல்லாமல் வீடு கட்டாதீங்க. நம்ம காருக்கு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் சுத்தமான காற்று இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதனால் இயற்கைக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்குங்க. உங்களால் கீழே இடம் ஒதுக்க முடியல அப்படின்னா மாடியிலையாவது கொஞ்சம் இடத்த இயற்கைக்காக ஒதுக்கி வைங்க. அப்படி தான் இவங்க கீழேயும் இடம் ஒதுக்கியிருந்தாங்க, மாடியிலையும் இடம் ஒதுக்கியிருந்தாங்க, அதுக்கப்புறம் பால்கனிலையும் இடம் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ நம்ம செட் பண்ண போகிறது பால்கனியில் தாங்க. ஒரு ரூம் சைஸ் அளவு தான் இருக்கும். அந்த ரூம் சைஸ் அளவுலேயே நம்ம கார்டனை எப்படி இவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஆட்டோமேட்டிக் ட்ரிப்ரிகேஷன் கேட்டிருந்தாங்க, அதுவும் நம்ம செட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ எல்லாமே 1 by 1 செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டில் வந்து இன்பில்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடி படுறதுக்கான ஆப்ஷன் இதில் வந்து 2 விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்கில் மண் எடுக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்தது மேலே கொடியெலாம் படுறதுக்கான செட்டப்பும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கும் இதை மாதிரியான ஃபுல் ஆர்கானிக்கான மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக ஸ்டாண்ட் செட்டப் பண்ணிட்டோம். அடுத்தது க்ரோ பேக்கெலாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா கார்டன் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து இவங்க வந்து நிறைய வந்து கீரைகள் தான் கேட்டிருந்தாங்க. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் மின்ட்டு கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் மஞ்சள், மணத்தக்காளி, அதுக்கப்புறம் அகத்திக்கீரை, நிறைய வகையான கீரை, அதுக்கப்புறம் காராமணி பயிறு, அதுக்கப்புறம் சங்கு புஷ்பம், அதுக்கப்புறம் சுண்டைக்காய், அதுக்கப்புறம் ஏர் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் மாயன்கீரை அப்படின்னு நிறைய வகையான கீரையும் கேட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு போட்டு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து மண்ணுக்கு உயிர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இதில் வந்து மண்ணுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா சின்ன சின்ன புல் பூண்டு அதில் முளைச்சிருக்கும் இல்லையா, நம்ம மெயினாக மண்புழு உரம், அதுக்கப்புறம் தொழு உரம் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் கிடக்கக்கூடிய விதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் கலக்கும் போது அது முளைக்க ஆரம்பிக்கும். அப்படி முளைச்சிருக்க பட்சத்தில் நம்ம விதைகள் போடவோ இல்லை செடிகள் வைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறோம். மண் கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செடி வச்சோம் அப்படின்னா செடிகள் வந்து ஃபெயில் ஆகாமல் நல்லாவே வளரும். இப்போ எல்லா க்ரோ பேக்லேயும் செடி வச்சு கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ வந்து டயர்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஒரு 2 நாள் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே குஷியாக வளர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதையும் நம்ம காட்டுறேன். இது வந்து பால்கனி அளவுக்கு உள்ள சைஸுங்கிறதுனால இங்கே பெரிய பந்தல் போட முடியல, அதனால் குட்டியாக தான் பந்தல் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே கீரை தான் வளர்க்க போகிறாங்க. மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பந்தல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே கொடி காய்கறிகள் நிறையாவே நம்மளால் வளர்க்க முடியும். இப்போ பண்ணியாச்சுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week கழித்து வந்து பார்க்குறோம் அப்படின்னா போட்ட விதைகள் பீர்க்கங்கள்லாம் பாருங்கள் முளைச்சிருச்சு. அவரைக்காய், அதுக்கப்புறம் இது வந்து பசலை, ரெட் பசலை. இவங்களுக்கு கோவக்காயும் வச்சு கொடுத்தாச்சு, மலேசியன் கோவக்காய். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, அதுக்கப்புறம் மின்ட்டு, பாலக்கீரை அப்படின்னு எல்லா கீரையும் போட்டாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ட்ரிப் இரிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான பைப் செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம், ஒரு 10 நாள் வெளியில் போகிறோம், இல்லை 2 நாள் ட்ரிப்பு மாதிரி எங்கேயோ போகிறோம் அப்படின்னா நம்ம செடிகள்லாம் வாடி போயிடும். அதுக்காக ட்ரிப் இரிகேஷனும் போட சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு ட்ரிப் இரிகேஷனோட ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இங்கே ஆட்டோமேட்டிக் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து நம்ம காலையில் ஒரு 3 வாட்டி தண்ணி விடுற மாதிரியும் சாயங்காலம் ஒரு 3 வாட்டி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக விடும். அது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிப்ரிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆட்டோமேஷன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷனில் வந்து இங்கே நம்ம ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டு செக் பண்ண போகிறோம். இங்கே வந்து செட் பண்ணியிருக்கோம் எல்லாமே, சிஸ்டம் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு. இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட்டோவிலேருந்து மேனுவல் பண்ணுறேன். இங்கே ஆன் ஆகிடுச்சு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆன் ஆகிட்டோன்னா இப்போ அங்கே ஆட்டோமேட்டிக் டைமரும் வச்சுருக்கோம். அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரிப்ரிகேஷனில் தண்ணி ஃபுல்லாகவே பாய போகுது. அதுக்காக சிஸ்டம் பண்ணியிருக்கோம்.
இப்போ கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா தொட்டிக்கும் தண்ணி பாயுதா அப்படின்னு மேனுவலாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஃப்ரீக்வன்சியில் எப்படி தண்ணி பாயுது, எவ்வளோ அளவு கொடுக்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது டைமரில் வந்து நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். இப்போ அதில் வந்து 2 நிமிஷம் செட் பண்ணணுமா, 3 நிமிஷம் செட் பண்ணணுமா அப்படின்னு நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த எம்மீட்டரை பொறுத்த அளவுக்கு 2 லிட்டர் பெர் ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 4 லிட்டர்ஸ் பெர் ஹவர் அந்த எம்மீட்டர்ஸ் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அழகாக வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம டைமர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம டைமர் போட்டு பார்த்துடலாம். இப்போ எங்கள் ட்ரிப்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து ட்ரிப்பை நான் மேனுவலாக ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து இப்போ மேனுவல் போட்டு ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் லைட் எரியும், இங்கே வந்து க்ரீன் லைட் எரியும். இப்போ வந்து சப்ளை போயாச்சு. இப்போ ட்ரிப்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயும் இப்படியே உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு செட்டப் வந்து கொடி காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரை மெயினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கொடி உருளை போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து காராமணி எல்லாம் வளர்ந்துருச்சு. இது பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காயில் வந்து ஒரு கொடி தான் அலோவ் பண்ணணும். இது மிச்சம் உள்ளதை பிடிக்கி வேறு எதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து அவரைக்காய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கீரை, பசலைக்கீரை போட்டிருக்கோம். இது ஃப்ரீயாக இருக்குது, இங்கே ஒன்று ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கோவக்காய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து கீரை போட்டிருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரை, புதினா, அதுக்கப்புறம் வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் பாலக்கீரை இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ ட்ரிப் ஏன் போட்டோம் அப்படின்னா நிறைய வந்து கீரை வந்து சாஞ்சிருச்சு, தண்ணி ஊற்றும் போது அதே மடுத்திச்சதுனால ட்ரிப்லாம் போட்டு கொடுத்தாச்சு. இந்த பேக்கில் எல்லாமே வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், அதேமாரி குடி குடியான செடி எல்லாமே இங்கே வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கு புஷ்பம் படுறதுக்கு வந்து இங்கே அருமையான ஒரு செட்டப். மேலே வந்து ஃப்ளைட் பறக்குது. சங்கு புஷ்பம் படுறதுக்கு வந்து அருமையான செட்டப் இங்கே ஒன்று பண்ணியாச்சு. இங்கே சங்கு புஷ்பம் படுறோம். இங்கே மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் அகத்தி கீரை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாயன் கீரை, இங்கே வந்து மஞ்சள், பொங்கலுக்கு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம், மஞ்சள் போட்டு கொடுத்துருக்கோம். கத்திரிக்காய் வச்ச உடனே சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி இங்கே வருங்க, நல்லா பெருசாக வந்துருச்சு. இங்கே ஒரு பேக்கில் வந்து மஞ்சள், எல்லாமே லக்ரான் மஞ்சள் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டுக்காக ஒரு மாடி தோட்டத்தோடு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு செட்டப் தான். இப்போ ஆஃப்டர் 1 மந்த் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ சங்கு புஷ்பம் எல்லாமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. மணத்தக்காளி எல்லாமே பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. லீஃப்லாம் நல்லா பெருசாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாமே முட்டை கரைசல் கொடுக்கணும். அதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதை தயாரித்து கண்டிப்பாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இங்கே வந்து அகத்திக்கீரை, இது வந்து மாயன்கீரை, இது வந்து தண்டு கீரை. ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து பூச்சிகளும் வரும். அதுக்காக கண்டிப்பாக வந்து முட்டை கரைசல் கொடுக்கணும். இவங்க வந்து இப்போ புளிச்ச மோர் நல்லா தெளிச்சிருக்காங்க. கத்திரிக்காயில் பிஞ்சு வந்துருச்சுங்க, குட்டியாக பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காயில் குட்டி பிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தக்காளி இங்கே நிறையாவே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பெருங்காயத்தூள் போட்ட மோர் வந்து எல்லாமே ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து பூக்கிற பூ எல்லாமே காயாக மாறும். இது எல்லாமே இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளுங்க. மஞ்சள் நல்லா பெருசாக வந்துருச்சு. இந்த பக்கமும் கத்திரிக்காய் வந்து சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பாலக்கீரை 2-3 வாட்டி அறுவடை பண்ணிட்டாங்க. இது வந்து தண்டுக்கீரை வளர்ந்துருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை, அதுக்கப்புறம் சிறுகீரையும் இருக்குது. அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை நிறையாவே தழைச்சி வந்துருச்சு, நல்லா பிரம்மாண்டமாக வந்துருச்சு. இந்த பக்கம் சொடக்கு தக்காளி அதுவே சாணத்திலிருந்து முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி இந்த பக்கம் நல்லா பெருசாகவே வந்துருச்சு. இந்த பக்கம் கத்திரிக்காய் வச்சுருக்கோம். அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடி காய்கறிகள், புளிச்சக்கீரை, அதுக்கப்புறம் ஏர் பொட்டேட்டோ, கோவக்காய் எல்லாமே அந்த பக்கம் கொடியில் ஏறிக்கிட்டு இருக்குது. பீர்க்கங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே ஏறிடுச்சிங்க, செவரை பிடிச்சி அது பாட்டுக்கு மேலேயே ஏறிடுச்சு. வேண்டாத கீரை, அதாவது குப்பை கீரையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு களை எடுக்கணும் ஒரு வாட்டி. இந்த களைகள் அதிகமாகவும் இருக்குது. அந்த களைகள்லாம் இந்த பக்கம் நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா செடிகள் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன். இதை போல் ஃபுல் செட்டப்போட உங்களுக்கு கார்டன் அமைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.